அங்கே வந்து அவரோட ஆக்சுவல் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காரணம் வந்து இத்தனை வருஷமா ஜடேஜான்ற ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ஒரு 2008 2023-22 வரைக்குமே வச்சுக்கலாமே. ஒரு 14-15 இயர்ஸாக தோனி வந்து சிஎஸ்கே 13 இயர்ஸ், ஏன்னா 2 வருஷம் இல்லை அவங்க. ஸோ அதனால ஒரு 13 இயர்ஸாக தோனி வந்து இங்கே ஜடேஜா மாதிரியே ஒரு பிளேயர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒய் கோ ஃபார் சம்மன் என்ன சொல்கிறது, ஒரு கம்மியான விக்கெட் டேக்கர் பவுலர் உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் குல்தீப் யாதவ் எடுத்து மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். எப்போ ஒரு டீம் வந்து பவர் பிளேவை முடிச்சுட்டு அடுத்த ஃப்ரெஷ்ஷாக வெளியே வராங்களோ அவங்களோட மொத்த கான்ஃபிடன்ஸ் மிடில் ஓவரில் தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். மிடில் ஓவர் பொறுத்த வரைக்கும் அவனுக்குலாம் போட்டு விக்கெட் எடுக்கணும், அது போக பார்த்தீங்கன்னா ஓவர் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஜட்டு மாதிரியோ இல்லை சாட்னர் மாதிரியோ இல்லை ஒரு தீக்ஷனா மாதிரியோ இந்த மாதிரி ஒரு பவுலர்கள் இருந்தால் தான் ஒர்த்து. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ முதல்ல இன்றைக்கான நியூஸ் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜடேஜா வந்து பாஜக சேர்ந்துருக்கிறாரு. ஸோ பாஜகவில் சேர்ந்தது ஏன்டா ஹவுஸ் ஆட்டில் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். அது அரசியலுக்கான கண்டென்ட் ஆச்சு. நம்ம அரசியல் கண்டென்ட்டாக இருந்தாலும் அதுலேருந்து ஒரு ஹவுஸ் ஆட் கண்டென்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜடேஜாவை சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு கொஞ்சம் அரசியல் சைடு சாடுறதுனால அவர் ரீட்டைன் பண்ணுவார் அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பேச வந்திருக்கோம். ஸோ பண்ண போகிறாங்க, அவர் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளோட அருண் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம், நமஸ்காரம். ஸோ நான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் எதனால ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் உங்களுக்கு ஒரு மேட்ச் வின்னருங்க. ஓகே, அவரை சரி, அவருக்கு பதிலாக நீங்கள் வேறு யாரை ரீட்டைன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. சரி, ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் பேஸில் தூபைன்னு ஒன்று போகிறீங்க. ஆனால் தூபைக்கு ஒரு சில நேரம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் பவுலிங்கே கொடுக்க மாட்டீங்க. அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ருத்து, அதுபோக வந்து உங்களுக்கு ஒரு 10 ரன் 2 வந்துடுவாங்க. சரி, தூபை இருந்திருந்தால் லிஸ்ட்டில் அந்த இடத்துல வந்து அவர் ஆல்ரவுண்டராக வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க யாரும். இன்ஃபேக்ட் அதான் உண்மை. ஸோ அப்போ ஒரு பக்காவான ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஜடேஜான்ற ஒரு மனுஷன் தான் இருக்கிறாரு. ஒன்ஸ் அப்பான டைம் டிஜே பிராவோ இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்கள விட்டுட்டாங்க, இல்ல முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஜடேஜா இப்போ வரை இருக்காரு. ரீசெண்டா பீக்ல இருக்காரு. லாஸ்ட் இயர் கூட ஒரு அதாவது மேட்ச் வின்னரா இருக்காரு. ஓகே, எந்த மேட்ச் வின்னர்? முக்கியமா அது பவுலிங்ல லாஸ்ட் இயர் தான் அவரோட கரியர்ல ஹையஸ்ட் ஒரு சீசன்ல லீடிங் விக்கெட் டேக்கர். அவரை பொறுத்த 2023ல 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆமா 20 அந்த டைம் அதுக்குள்ள இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2014ல எடுத்திருந்தாரு 19. அதுவும் இல்லாம போன தடவை வந்து பேட்டிங்லயே கொஞ்சம் ஓரளவு டீசென்டான கான்ட்ரிபியூஷன் தான். ஏன்னா ஹையர் அப் ஆர்டர் வந்ததுனால கொஞ்சம் ஒரு மேபி லைக் ஆமா, ஏன்னா இங்கிட்ட தோனிக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இன்ஜுரியா இருக்கும் போது அவரை தான் நீங்க கான்ஃபிடண்டா இறக்கி விட முடியும். நிறைய மேட்ச் அடிச்சும் கொடுத்திருக்காரு. நிறைய மேட்ச்ல ஒரு சில மேட்சஸ் அடிச்சு கொடுத்திருக்காரு. ஓகே, சோ நீங்க சொல்றது 2023 எதனால 2023 எடுத்தீங்கன்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. எதனால 2024 தான் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் எதனால 2023 போறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. எதனால 2024ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்குறோம். பவுலரா ஆக்சுவலா 2023ல உள்ள பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர்கிட்ட இல்லை. ஆஸ் அ பவுலரா பவுலிங் சைட்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேட்டிங் சைடில் பார்த்துட்டேன்னா அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஐபிஎல்ல அவரோட பெஸ்ட் ரன்ஸ் இதுதான் நினைக்கிறேன். 260 சம்திங் நம்ம அடிச்சிருக்காரு, 260+ சம்திங். எதனால் மிக முக்கியமான காரணம் என்னன்னா அப்படி ஆர்டர் வர்றாரு. ஸோ அதிக பால் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் அங்கே வந்து அவரோட ஆக்சுவல் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காரணம் வந்து இத்தனை வருஷமா ஜடேஜான்ற ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ஒரு 6, 7 அந்த மாதிரி இடத்தெல்லாம் இது பண்ணீங்க. ஒன் சப்பான டைம் வந்து ஒரு அல்பி மார்கல் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஜே பிராவன் ஒருத்தர் இருந்தாரு. ஸோ இப்படி மாற்றி இருக்கவும் ஜடேஜாவோட பிளேஸ் அப்படின்றது வந்து ஃபிளெக்சிபிள் ஆகிட்டே இருந்தது. ஸோ தோனி இருக்காரு, அதுக்கப்புறம் டிஜே பிராவோ, அதுக்கப்புறம் ஜடேஜா. இந்த ஆர்டர் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு இருந்துச்சு. அந்த 5-6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப தோனிக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா அடிச்சிடாம. சோ ஏஜ் ஆயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால ஜடேஜா கொஞ்சம் மேல அனுப்புறாங்க. தோனி இந்த மாதிரி இன்ஜுரி ஃபிட்னஸ் பிரச்சனை இருக்கு. சோ அதனால அவர் பின்னாடி அனுப்புறாங்க. தோனி பின்னாடி அனுப்புறாங்க. கம்மியான 1 or 2 அந்த இடத்துல வந்து அவர் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் சீசன் கூட வந்து ஓரளவு டீசெண்டா தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருந்தாங்க. என்ன தோனி லாஸ்ட் சீசன் சொல்லிட்டு ஜடேஜா வேணாம்னு சொல்லிட்டு கூட்டமா அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறப்ப அவரை எப்படி ரீட்டைன் பண்ணாம இருப்பீங்க? ஓகே, நீங்க அது சொல்றீங்க. ஓகே, ரைட், ஃபைன். ஏன்னா அதுவும் இல்லாம செல்ஃப் ப்ரோக்ளைம்டு தளபதி வேற அவரு. ஸோ தன்னை எல்லாருமே சின்ன தளபதினு சொல்லும்போது நான் தான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் தான் தளபதினா சொல்லல. சரி, ஓகே, எனக்கு அந்த மாதிரி ஏதாவது குடுங்கன்னு தான் சொன்னாரு. சரி, ஓகே, ரைட். அது கடந்து போவோம். நெக்ஸ்ட் என்னன்னா, ஆஸ் அ பெர்ஃபார்மன்ஸாக நான் கேட்குறேன். இப்போது சிஎஸ்கேக்கு வந்து ஜடேஜா மாதிரியான என்ன சொல்கிறது, லோவர் டவுன் ஆர்டர் வரணுன்ற அவசியம் கிடையாது அவருக்கு. ஸோ ஐ மீன் லைக் அந்த மாதிரியான பிளேயர் எங்களுக்கு வேணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல இப்போ தோனி இருக்கிறார். அந்த லோவர் ஆர்டரில் வந்து அவர் இருக்கார். நல்லா தான் கிடைக்கும். சொல்ல போனால் அந்த பவுலர்ஸ்க்கும் பேட்டருக்குமான ஒரு கனெக்ஷனை வந்து முந்தி இந்த ஜடேஜா பார்த்துட்டு இருந்தார். அதாவது என்னன்னா ஒரு பார்ட் டைம் பேட்டராகவும் ஒரு டீசெண்டான ஒரு பவுலராகவும் இருந்திருந்தார்.
அந்த ரோல் வந்து இப்போ தோனிக்கு போயிடுச்சு சொல்ல போனால். ஏன்னா தோனி தான் கடைசி பேட்டர் டு பேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தோனி போனதுக்கப்புறம் டெஃபினட்டாக பவுலர் சொல்ல வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு ரோல் தான் இப்போ தோனிகிட்ட இருக்குது. ஸோ இப்போ ஜடேஜா மாதிரி ஐ மீன் லைக் தோனி இருந்த இடத்துல யார் இருக்க போகிறாங்கன்றதே இப்போ ஒரு கேள்வி. தோனி இதுக்கு முன்னாடி கடந்த லெட்ஸ் சே 2008 2023-22 வரைக்குமே வச்சுக்கலாமே, ஒரு 14-15 இயர்ஸாக தோனி வந்து சிஎஸ்கே 13 இயர்ஸ், ஏன்னா 2 வருஷம் இல்லை அவங்க. ஸோ அதனால ஒரு 13 இயர்ஸாக தோனி வந்து சிஎஸ்கேக்கு பார்த்த அந்த வேலையை இன்னொருத்தங்க இப்போ பார்த்தாகணும். அதுதான் இப்போ அவங்களோட கருத்து, அவங்களோட தேவையாக இருக்குது. சொல்லணும் அவங்களோட டிமாண்ட் அதுவாக தான் இருக்குது. ஜடேஜாவை எதனால அவங்க விடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க விடுவாங்களா மாட்டாங்களான்ற இதை தாண்டி, ஏன்னா அவருக்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, தாண்டி ஜடேஜா அவங்க விடுறது நல்லதா அவங்க வச்சுக்கிறது நல்லதான்னு கேட்டேன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் வித்தவுட் டவுட் ஜடேஜா விடுறது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட். அவருக்கு பதிலா யார் ரீடைன் ஒரு நல்ல ரீடைன் பண்ணணும்ன்றது அந்த இடத்துல யார் ரீடைன் பண்ணணும்ன்றது இல்லைன்றேன். ஏன்னா ரீடைன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கு, ட்ரேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. யூ ஹேவ் அக்ஷர் பட்டேல் மாதிரியான ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாகவே இருக்கு. டிசி கண்டிப்பா இப்போ சிஎஸ்கே கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அக்ஷர் பட்டேல் வேணாம்னு சொல்ல மாட்டாரு. ஆனா ட்ரேட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஜடேஜா தவிர நீங்க சிஎஸ்கே இவர் கொடுங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒத்துப்பாங்க அவங்க. அது சேம் டைம் நான் என்ன சொல்றேன், அக்ஷர் பட்டேல் மாதிரியான நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. டெஃபினட்டா குல்தீப் யாதவே நீங்க வச்சுக்கீங்களேன், அவர் வந்து இப்போ டீசெண்டா பேட்டிங் நல்லா தான் வந்து ஆடிட்டு இருக்காரு. லைக் ஒரு ஜடேஜா மாதிரி ஆடுறாரு, அதை நான் சொல்ல மாட்டேன், நான் அதை கம்பேர் பண்ணல. பட் ஹி ஹஸ் தட் பொட்டன்ஷியல், ஒரு நல்ல டீசெண்டான பேட்டர் ஆகிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. சென்சிபிளான பால் மீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பட் டெஃபினட்டா அவர் அந்த சைடை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா மேபி லைக் வரலாம். பவுலிங்ல வந்து ஃபார் பெட்டர் தென் ஜடேஜா, குல்தீப் யாதவ். இப்போ வந்து இன்னொரு அஸ்வினை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி கேட்கல, இன்னொரு ஜடேஜாவை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஃபீல்டிங்ல ஒரு பக்காவான ஒரு ஆளு, பேட்டிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆளு, பவுலிங்ல ஒரு எக்கனாமியா கிளாஸா போடக்கூடிய ஒரு ஆள். ஏதோ ஒரு டே இல்ல 2-3 மேட்ச் டே தான் வந்து அவருக்கு வீக்கா போயிருக்கே தவிர மத்த எல்லாமே நீங்க பவுலிங் சொன்னீங்க இல்லையா, பவுலிங்ல அவரோட எக்கனாமி வந்து ஆவரேஜ் முழுக்க அவரோட இது வரைக்கும் ஹையஸ்டா போனது வந்து 2022 2020. அது ரெண்டு தான் வந்து 2020 வந்து நம்ம கொரோனா டைம்ல அப்போ யூஏல. சோ அது ஒண்ணு 2022ல வந்து சென்னைக்கு கொஞ்சம் மோசமான சீசனா இருந்தது. 7.5 தாண்டி கேட்கலாம். ஆமா. சோ மத்த எல்லாமே ஆவரேஜ்ன்ற பார்த்தாலும் வந்து அது 30 மேல போச்சு. மத்த எல்லா வருஷமுமே 2014க்கு அப்புறம் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 20-21 தான் இருக்கு. எக்கனாமி அண்டர் 6க்குள்ள தான் இருக்குது. ஓகே, சோ 2015ல இருந்து எடுத்துக்கலாம், 2015ல இருந்து 2024 வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த ஒரு 10 வருஷத்துல ஜடேஜா வந்து எத்தனை டைம் டபுள் டிஜிட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. டபுள் டிஜிட் விக்கெட்ஸ்ன்றது ஆக்சுவலா நீங்க எதுல கேக்குறீங்க? எனக்கு விக்கெட்ஸ்ல ஐபிஎல்ல விக்கெட்ஸ் எத்தனை டைம் எடுத்திருக்காரு அப்படின்னா கடந்த 10 வருஷத்துல 3 டைம் எடுத்திருக்காரு. கடந்த 10 வருஷத்துல 3 டைம் எடுத்திருக்காரு, டபுள் டிஜிட் விக்கெட்டுக்கு போயிருக்குது. சோ இந்த மாதிரியான என்ன சொல்ற ஜடேஜாவோட அவங்க வந்து எதனால ஜடேஜா மேல அதிக ரிலையபிளா இருக்கிறாங்கன்னு கேட்டா, எனக்கு கேட்டா பவுலிங்கை தாண்டி ஒரு 4 ஓவர்ஸ் அவங்களால கண்டெயின் பண்ண முடியும், அவ்வளவுதான். அவங்ககிட்ட விக்கெட்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் ஆனா இப்போ வந்து நீங்க ஜடேஜா மாதிரியே ஒரு பிளேயர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒய் கோ ஃபார் லைக் சமன், என்ன சொல்றது, ஒரு கம்மியான விக்கெட் டேக்கர் பவுலர் உங்களுக்கு எதுக்கு? நீங்க குல்தீப் யாதவ் எடுத்து மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு அப் த ஆர்டர் வந்து நீங்க விக்கெட் எடுக்கிறீங்க, லோவர் டவுன் ஆர்டர் விக்கெட் எடுக்கிறீங்க. அந்த மிடில் ஓவர்ல வந்து ஜடேஜா எப்போ நல்ல விக்கெட் எடுத்திருக்காரோ அப்போ கப் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த மிடில் ஓவர்ல விக்கெட் ஒரு நல்ல விக்கெட் எடுக்கிற ஒரு பவுலர் இருக்காங்க அப்படின்னா அப்போ கப் வின் பண்ண முடியுது உங்களால். அப்படின்னும் போது எதனால கம்மியான விக்கெட் எடுக்கிற ஜடேஜா போறீங்க? 6 விக்கெட்டோ 7 விக்கெட் தான் போன சீசன்ல எடுத்திருக்காரு. அப்படி இருக்க போகும்போது உங்களுக்கு நீங்களே சொல்றீங்களா அப்ப ஜடேஜா வந்து இது நம்ம நல்ல விக்கெட் எடுத்தாருன்னா கப் சிஎஸ்கே அடிக்குது அப்படின்னு. அப்ப அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து குல்தீப் எவ்வளவு பேர் தரமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல ஏன் டெல்லி அடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி இல்லை, நான் என்ன கேட்கிறேன், இது ஜடேஜா அப்படின்றதுக்காக இல்லை. இப்போ என்னன்னா சிஎஸ்கேக்கு மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு பவுலர் இருந்தாங்கன்னா, அதாவது மிடில் ஓவர்ல விக்கெட் எடுத்தாங்கன்னா அவங்க கப் வின் பண்றாங்க. ஏன்னா அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப் தி ஆர்டர்லையும் பிரச்சனை இல்லை, லோ டவுன்லையுமே அவங்க சூப்பராக பவுல் பண்ணிடுறாங்க. இதனால அவங்களுக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு இருக்குது, அந்த கேமை எப்படி கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அண்ட் அந்த மாதிரி மிடில் ஓவரில் விக்கெட் எடுக்காத ஒரு பிளேயர், ஐ மீன் லைக் 20 விக்கெட்ஸ் எடுத்த ஒரு சீசனில் கப் வின் பண்ணுறாங்க. எப்பெல்லாம் ஜடேஜா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, ஐ மீன் லைக் அந்த மிடில் ஓவர்ஸில் ஜடேஜா உருப்படியாக பவுலிங் பண்ணியிருக்காங்க, அப்பெல்லாம் கப் வின் பண்ணியிருக்காங்க. எப்பெல்லாம் அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஃபெயில் ஆயிருக்காரோ அப்போ கப்பு தோத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுன்றது ஒரு அவசியம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஜடேஜா மாதிரியான ஒரு பவுலர் வச்சு நீங்கள் போக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுக்கிற ஒரு பவுலர் எடுங்க, முடிஞ்சது கேம். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் சொன்னாலும் சென்னை வந்து கண்டிப்பா விட மாட்டாங்க. ஏன்னா ஆதி காலத்துல இருந்து அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அந்த டீமோட பாண்ட் எப்படின்னா என்விரான்மெண்ட் சரௌண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஓவர் நடுவுல உங்களுக்கு கண்டெயின் பண்றதா முக்கியமான வேலை. ஆக்சுவலா டெத்ல வந்து ஒரு 10 ரன் இருக்கிறாங்க, அது போன மாதிரி துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் சீசன் அதான் பண்ணாங்க, அது முந்தின சீசனுமே அதான் பண்ணாங்க. லாஸ்ட் சீசன் பண்ணாங்க, அது வொர்க் அவுட் ஆகல. கரெக்ட்டா லாஸ்ட் சீசன் வந்து கப்பு கிடைக்கல. ரெண்டாவது நான் அப்புறம் இன்னொரு அந்த இடத்துல எங்க தலை இல்ல. சரி, ஓகே ஓகே, இது தலை தான் ஃபீல்டிங் செட் பண்றாரு, தலை தான் அது பாக்குறாருலாம் சொன்னீங்க. இப்போ தலை இல்ல வந்து கைடன்ஸ் உத்ராஜ் தான் எல்லாமே. கப் வின் பண்ணிருந்தாங்கன்னா தலை இருந்தாருல்ல அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சரி, எப்படி ஸ்ரேயஸ் ஐயருக்கு கௌதம் கம்பீர் சொன்னாங்களோ அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே, ரைட். சோ அப்படி இருக்க போகும்போது சோ ஜடேஜா வந்து நீங்க ஒரு நடுவுல வந்து ஒரு மகேஷ் தீக்ஷனா இருக்காரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
சாண்ட்னர் இருந்தாப்ல. அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு ஜடேஜா. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அதிகமா விக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஆனா எக்கனாமியா போட்டுருவாங்க. சோ மிடில் ஓவர்ல விக்கெட் எடுக்கலனாலும் எக்கனாமி மெயின்டைன் பண்றது ரொம்ப மிடில் ஓவர்ஸ்ல எக்கனாமி மெயின்டைன் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்க ஐபிஎல் ஹிஸ்டரியை பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்கனாமி கம்மியா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்பின்னர்ஸா இருப்பாங்க. எதனால அப்படின்னா அவங்க வந்து வல்னரபிள் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணவே மாட்டாங்க. ஓப்பனிங்ல அந்த பவர் பிளேல பவுல் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ரொம்ப ரேரா தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு இடைப்பட்ட இந்த ஒரு 10 ஓவரில் தான் ஸ்பின்னர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல பேட்ஸ்மேனோட ஆவரேஜ் எக்கனாமி ரேட்டே அந்த மிடில் ஓவர்ஸில் ஆவரேஜ் எக்கனாமி ரேட்டே 8க்கு கீழே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்பின்னரை போட்டாலும் உங்களுக்கு எக்கனாமி கம்மியாக தான் கிடைக்கும். அதாவது டாப்ல ஆர்டரில் அந்த பேஸ் பவுலர்ஸோட எக்கனாமி பார்த்தா மட்டும்தான், அப்பார்ட் ஃப்ரம் டேல் ஸ்டெயின் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே 8+ தான் இருக்கும். ஏன்னா அவங்க வல்னரபிள் ஓவரில் பவுல் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் மிடில் ஓவர்ஸில் எக்கனாமி கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் பெரிய லெவலில் அந்த எக்கனாமி ரேட்டை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். அந்த இடத்துல விக்கெட் எடுக்கிறது தான் பெரிய விஷயம். எக்கனாமி கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. விக்கெட் எடுங்க, கப்பு கிடைக்கும் அப்படின்னு. அந்த இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட், மிடில் ஓவரில் போறது கஷ்டமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக டெத் ஓவரோட கொஞ்சம் சுலபமான விஷயமா இருந்தாலும் எப்போ ஒரு டீம் வந்து பவர் பிளேவை முடிச்சுட்டு அடுத்த ஃப்ரெஷ்ஷாக வெளியே வராங்களோ அவங்களோட மொத்த கான்ஃபிடன்ஸ் மிடில் ஓவரில் தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். மிடில் ஓவர் பொறுத்த வரைக்கும் அவனுக்குலாம் போட்டு விக்கெட் எடுக்கணும், அது போக ஓவர் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களை ஜட்டு மாதிரியோ இல்ல சாட்னர் மாதிரியோ இல்ல ஒரு தீக்ஷனா மாதிரியோ இந்த மாதிரி ஒரு பவுலர்கள் இருந்தாதான் ஒர்த்து. அந்த இடத்துல வந்து ஒரு விக்கெட் டேக்கர், லீடிங் விக்கெட் டேக்கரா ஒன் சாப்பாடு யூசி சகல் இருந்தாரு, குல்தீப் யாதவ் இருந்தாரு. ஸோ அவங்க ரெண்டுமே வந்து விக்கெட் டேக்கிங்கா இருந்தது இல்லாம ஒரு சில நேரம் வந்து அதிக எக்ஸ்பென்ஸா போனாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஜடேஜா மாதிரியான பவுலர்கள் வந்து போறது ரேர், எக்ஸ்பென்சிவா போறது. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க அதே ஜடேஜாவை வந்து ஏன் விடணும்? அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ஏன் தரணும்? அது முக்கியமா இன்னொன்னு சீனியர் பிளேயர், ஒன் ஆஃப் லீடிங் சீனியர் பிளேயர் ஆஃப்டர் தோனி, சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரான்சைஸ்க்கு ஒன் ஆஃப் லீடிங் சீனியர் பிளேயர். சோ விட மாட்டாங்க, விட மாட்டாங்கன்றது நான் சொல்றேன். சிஎஸ்கே மூவிங் ஃபார்வர்ட், அவங்க முன்னாடி நகர்ந்து போகணும் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் தெம் டு நாட் ரீடைன் ரவீந்திர ஜடேஜா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ கன்சிடரிங் அவருமே T20லேருந்து வெளியே வந்துட்டாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐபிஎல்ல தான் விட போறாரு. ஸோ ரீடைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றதை தாண்டி பண்ணால் ஓகே ஃபைன், பட் பண்ணலை அப்படின்னா சிஎஸ்கேக்கு நல்லது அப்படின்னு தான் என்னோட கருத்தை நான் இந்த இடத்துல நிறைவு செய்ய விரும்புகிறேன். பண்ணா நல்லதுங்க, பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்றதான் வந்து என்னோட கருத்து. அவங்க பண்ண மாட்டாங்கன்றது, ஐ மீன் லைக் பண்ணிடுவாங்கன்றது வேறு விஷயம். பட் ஸ்டில் அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒரு வைஸர் சாய்ஸாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.